ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. டைம் என்ன 1:30 அப்படின்னு நினைக்காதீங்க. நேற்று நைட்டு சுத்தமாகவே தூக்கமே வரல. சரி, என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் தூங்க முடியல. சரி, ஓகே, ஈவினிங் தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் இந்த துரோணா அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் இந்த வீக்கோட ஷெட்யூல் தமிழ் தான் நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இலக்கணம் அகர முதலி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அது முடிச்சுட்டேன். அடுத்தது திருக்குறள் 2 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அன்புடைமை, அதுக்கப்புறம் கல்வி. சரி, ஓகே, அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷெட்யூலை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு சிலபஸையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த திருக்குறளை நோட்டில் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அன்புடைமையோட திருக்குறளை ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புரியும். இது 6th தான் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில் அன்புடைமை. அடுத்து செகண்ட் கல்வி அப்படின்ற அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 7th 3rd டேர்மில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது புக்லேயே இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி துரோணா அகாடமியில் அதுக்கு கொடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை ஒவ்வொரு குறளாக நமக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அதோட பொருளையும் நமக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லிவிட்டு அப்புறம் சொற்பொருள் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை அந்த வீடியோவை நம்ம பார்த்தா போதும், நமக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஓல்டு தமிழ் புக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட பார்க்கலாம். நான் இந்த அதியமான் அகாடமியிலேருந்து ஓல்டு தமிழ் புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதோட ரிவ்யூ பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஒரு 10 குறளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த 5 கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அன்புடைமை ஃபஸ்ட்டு 10 குறள் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் குறள் அப்படின்னா வெறும் குறள் மட்டும் இல்லை, அதோட பொருள், அதுக்கப்புறம் சொற்பொருள் எல்லாமே நான் டீட்டெயிலாக எழுதிட்டு தனித்தனியாக ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குறள் தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுட்டு பொருளுக்கு தனியாக ஒரு ஹைலைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொற்பொருளுக்கு தனியாக அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ செல்லில் ஆன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நம்ம வச்சு படிச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னாலும் அதை சைடில் நோட் பண்ணிக்கிட்டு இப்படி தான் படித்தேன். ரொம்பவே சொல்கிறேன், அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல். அன்புடைமை அவ்வளோ ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி இருந்துச்சு. டைம் பாருங்கள், இப்போ 2:20 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கல்வியை எழுதிடுவோம், அந்த அதிகாரத்தையும் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியும் 10 குறள் 7th 3rd டேர்மில் இருக்குது. ஓகேவா? அதுவும் நான் எழுதிட்டேன். எப்போவுமே நம்ம நோட்ஸ் எடுக்க கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா புக்கையும் எடுத்து திருப்பிட்டு இருக்கிறத விட நம்ம நோட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி டைம் டேபிள் கொடுங்க, என்றைக்கு என்னென்ன படிக்கிறீங்க அந்த மாதிரி சொல்லுங்கலாம் சொல்கிறீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டைம் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் போட்டு படித்தோம் அப்படின்னா தான் படிக்க முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற நேரத்தை நான் சரியாக பயன்படுத்திடுவேன். எனக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதை சரியாக நான் பயன்படுத்திடுவேன். எனக்கு மார்னிங் ஈவினிங் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி இது படிக்கணும் அப்படின்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கண்டிப்பாக முடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் நான் படிச்சுட்ருக்கேன். இப்போ கல்வியும் எழுதி முடிச்சுட்டு அதோட வீடியோவையும் இந்த மாதிரி நான் பார்த்துட்டு 2 அதிகாரத்தையும் நான் முடிச்சிட்டேன். இப்போது ஷெட்யூல் 1ல் திருக்குறளில் இந்த 2 அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6th இயல் 1 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதை ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6th இயல் 1 ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு தடவை அதை நம்மளாவே
ரீட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். நான் தமிழுக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 4 நோட்டு போட்டிருக்கேன். தமிழ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தமிழுக்கு 4 நோட்டு போட்டிருக்கேன். அது என்னென்ன நோட்டு, அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி தமிழுக்கு, அதுக்கப்புறம் இந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம வச்சுக்கணும், தமிழில் வந்து ஈஸியாக 95+க்கு மேலே வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்வியையும் இதே மாதிரி தான் முடித்தேன். இந்த கல்வி அதிகாரத்தில் கடைசியில் இந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இதில் பயின்று வரும் தொடைநயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷினாகவே இருந்தது. இந்த மாதிரி அந்த லாஸ்ட்டில் கேட்குற 5 கொஷினுமே ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ அதையுமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இயலை வந்து நானாகவே ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 4 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து தூங்காமல் இருந்ததுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், 2 அதிகாரம் முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இயல் ரீட் பண்ணியிருக்கோன்ற திருப்தியோடு படுத்து தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் 4 மணிக்கு. பாய்.